RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். இந்த காலத்தில் அம்பேத்கர் என கோஷம் இருக்குது, ஃபேஷன் ஆகிடுச்சு. இத்தனை முறை அம்பேத்கர்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக கடவுள் பகவான் பேரை கூறியிருந்தீங்கன்னா சொர்க்கத்திலேயாவது இடம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறார் அமித்ஷா. இதற்கு கடும் கண்டனங்கள் தெரிவிக்கின்றன எதிர்கட்சிகள். மோடியும் என்னடா இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வருதுன்னு பார்த்துட்டு அவரு அமித்ஷாவுக்கு சப்போர்ட்டாக வர்றாரு, ராஜ்நாத் சிங்கும் சப்போர்ட்டாக வர்றாரு. நாடாளுமன்றத்தில் இன்றைய பரபரப்பு அதான். அதாவது நாடாளுமன்றத்தில் ஆளுகின்ற ஒன்றிய அரசு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற விஷயத்தை சர்வசாதாரணமாக பாஸ் பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கையோட அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்து வந்தாங்க. அவர்களுக்கு ஒரு மரண அடிய எதிர்கட்சிகள் கூட்டணி கிட்டத்தட்ட 16 கட்சிகளுடைய ஆதரவோட ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து இன்றைக்கு நாடாளுமன்றம் அதிர்ந்து எல்லா அலுவல்களும் ஒத்திவைக்கப்பட்டு நாடாளுமன்றம் ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து ஜெய் பீம் என்கின்ற அந்த கோஷம் உலக தொலைக்காட்சிகளில் அனைவரும் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற பிரச்சனையை ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் என்ன நடக்கும் என்பதை வாசகர்கள் கொஞ்சம் பழைய பேட்டிகளை நினைவுபடுத்தி பார்க்கணும். இன்னைக்கு அதிகமா எல்லா தொலைக்காட்சிகளிலும் எழுத்து ஊடகங்களிலும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கட்டுரைகள் வந்திருக்கு. ஒண்ணு என்னன்னு சொன்னா, அம்பேத்கர் என்று சொல்லுவது ஃபேஷன் ஆகிவிட்டது. எதிர்கட்சிகள் அம்பேத்கரினுடைய பெயரை உச்சரிப்பதற்கு பதிலாக ஆண்டவனின் பெயரை உச்சரிச்சிருந்தால் இந்நேரத்துக்கு சொர்க்கத்திற்கு போயிருப்பார்கள். அதாவது ஆக்சுவலா என்னன்னா, மண்ணில் இவங்களால சொர்க்கத்தை உருவாக்க முடியாது. ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டால், கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறினால் நம்ம எங்க வாழறோமோ அதுதான் சொர்க்கம். ஆனால் மனுநீதி கோட்பாடுகளை நம்பிய RSSும் பிஜேபியும் சொர்க்கம் என்பது ஏதோ வானத்துல இருக்கக்கூடிய அந்த இதிகாச வாசைய கையில வச்சுக்கிட்டு அவர் அப்படி பேசினாரு. மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது வந்த உடனே தான் அவரை பாதுகாக்கக்கூடிய முயற்சிக்கு ராஜ்நாத் சிங்கும் மோடியும் வந்தார். இதுல இப்ப நான் மோடி உட்பட ராஜ்நாத் சிங் உட்பட அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி மீறுகிறார்கள் என்பது அநேகமா எல்லா எழுத்து ஊடகங்களிலும் எழுதப்பட்டாங்க. ஒண்ணு, முதல்ல 2 தேர்தல்கள் ஒன்றா நடத்தப்பட முடியாது என்ற நிலைமைக்கு தான் நம்ம ஒன்றிய அரசின் யோகியதை இருக்கிறது. இந்த ஜான் பிரிட்டாஸுடைய வார்த்தையிலிருந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நீங்க எல்லா விஷயங்களையும் பழைய விஷயங்களை மறந்து போய் நிற்கிறீங்க. அம்பேத்கரை நிதியமைச்சராக ஆக்க முடியாமல் அம்பேத்கரை சட்ட அமைச்சராக வைத்துக்கொண்டு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திற்கு பின்பு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதித்து 75 வயதுக்கு கட் ஆஃப் என்ற பெயரை வைத்து LK அத்வானிக்கு நீங்கள் துரோகம் செய்தீர்கள், நீங்க போய் LK அத்வானி கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்ற பேச்சு வந்த உடனே நாடாளுமன்றத்துல மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. கூடுதலா நம்ம இந்த வாசகர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், 129 அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா உங்களுக்கு நாடாளுமன்றத்துல 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய மெஜாரிட்டி 2/3 இல்லை என்பதை உணர்ந்து கொண்டே பொதுவாக இந்த திருத்தத்தை கொண்டு வருவது ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிப்பது. இந்த வாக்கெடுப்பே பாத்தீங்கன்னா எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாலேயும் வச்சிருக்கக்கூடிய அந்த ஓட்டிங் மிஷின் இருக்கு பாருங்க, அதுல 42 மிஷின் ஏற்கனவே செயல்படல. அதாவது தேர்தல் நடப்பதற்கு முன்பு ஆதரிப்பவர்கள் எஸ் ஆம் என்க, எதிர்ப்பவர்கள் இல்லை என்கின்ற தமிழ்ல இருக்கு பாருங்க, அதை அவன் இந்தியில கேட்பான். அதை நீங்க ஒரு அழுத்தணும் பட்டனை. அதுக்கு முன்னால ஒரு செக்கிங் நாடாளுமன்ற டீம் செய்வாங்க, அதாவது நாடாளுமன்ற ஆபீஸ் குழு. அவங்க செய்யும்போது பாத்தீங்கன்னா 46 எம்பிக்கள் சீட்ல இருக்கக்கூடிய மிஷின்ஸ் வேலை செய்யல. இவங்க போய் அட்டன் பண்றாங்க, அட்டன் பண்ண முடியல. இந்த தேர்தலே இந்த எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக கிடைச்சிருக்கக்கூடிய வாக்குகளும்
ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கிடைக்கக்கூடிய வாக்குகளுமே முழுமையா இவிஎம் மிஷின்ல நடந்த தேர்தல் இல்லை. இதுதான் நாடாளுமன்றத்தினுடைய அசிங்கம். சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்கிற கேள்வி அதுதான். இந்த தேர்தலை நடத்த முடியாமல் இருக்கக்கூடிய நீங்கள் செலவுகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா ஆண்டுகளிலும் தேர்தல் என்பதை நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நிறுத்த வேண்டும் என்ற பெயரை சொல்லி அதிபர் ஆட்சி முறைக்கு ஒன்றிய அரசை மாற்றாதீர்கள். இது ஒரு நாடு எல்லை பரப்பை கொண்டதல்ல. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் சதுர கிலோமீட்டரால் அளக்கப்படக்கூடாது. ரவீந்திரநாத் தாகூருடைய வார்த்தைகள் இதெல்லாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த பகுதியில் வாழும் மக்களினுடைய உணர்வுகளை கையில் கொண்டு இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் இருக்கக்கூடிய வரைமுறைப்படி அந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டியில நீ போய் நின்னன்னு சொன்னா அன்னைக்கு வர வேண்டிய விஷயத்த இன்னைக்கு எப்படி கொண்டு வர்றீங்க? இரண்டாவது, 129வது அரசியல் சட்டத்தை திருத்தத்தை மட்டும் கொண்டு வரவில்லை. யூனியன் டெரிட்டரிஸ் சிறப்பு தகுதியின் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டெல்லி, புதுச்சேரி போன்ற அந்த மாநிலங்களுக்கு அந்தஸ்து வேணும்னு கேட்டு அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மாநில அந்தஸ்திலிருந்து அவர்களை ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளை ஏற்கனவே மாற்றி தீவிரவாதம் என்பது போயிருக்கக்கூடிய சூழல்ல அதையும் ஒரே ஒரு சென்டென்ஸ்ல ஒரே தேர்தலில் கொண்டு வருவது அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பினை உருவாக்கும். ஆகவே இந்த 2 சட்ட திருத்தமும் சரியல்ல என்று சொன்னாங்க. அநேகமா பாஸ் பண்றதுக்கு முயற்சியை ஒன்றிய அரசு எடுத்து தோல்வி அடைந்து 31 பேர் கொண்ட குழுவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. பிரியங்கா காந்தியை உள்ளிட்ட ஒரு 31 பேர் கொண்ட குழுவுக்கு இதை அனுப்பியிருக்கிறாங்க. அநேகமா விவாதம் நடந்து அதுக்கப்புறம் வர வேண்டிய ஒரு முயற்சியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மக்களுக்கு இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர வேண்டிய தேவை இருக்குது. இது இல்லாம பஞ்சாயத்து யூனியன், அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் நடந்து முடிந்த பின்பு 90 நாட்களுக்குள் பஞ்சாயத்து தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஏற்கனவே பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தத்தை ராஜீவ்காந்தி கொண்டு வந்து அதுல வரக்கூடிய நிதிகளே ஒழுங்கா வராத சூழல்ல இந்த தேர்தலையும் நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா கிராமங்கள் தன்னுடைய சுய முன்னேற்றத்தை 100% இழந்துவிடும் என்று கிராமப்புற ஆராய்ச்சி சயின்டிஸ்டுகள் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே கிராமங்களை நசுக்கக்கூடிய, ஜனநாயகத்தை மிதிக்கின்ற, அரசியலமைப்பு சட்டத்தை மொத்தமாக காலில் போட்டு மிதிக்கின்ற அதிபர் ஆட்சிக்கு வழிவகுக்கின்ற மோடி அரசினுடைய இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படக்கூடாது என்ற குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அம்பேத்கர் மூலமாக உருவாக்கப்பட்ட கருத்தாக இருந்தாலும் ஒற்றுமையாக எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்திலே போராடி கொண்டிருப்பது நல்ல நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது. தொடர்ந்து பாஜக வைக்கக்கூடிய பதில் என்னன்னா, தேர்தல் செலவுகள் குறையும், காலவரையம் குறையும் அப்படிங்கிறது தான். வருஷம் பூரா தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, இதனால பெரிய சிரமமாக இருக்குது. இதுதான் தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு வருது. மீண்டும் மீண்டும் அவங்க அதான் விளக்கம் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சட்ட திருத்தம் இதெல்லாம் சொல்லும் பொழுது, நேரு குடும்பத்துக்காக காங்கிரஸ் பல சட்ட திருத்தங்களை திருத்துச்சு, அவங்க மட்டும் அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணமே நேரு குடும்பம் தான், காங்கிரஸ் ஆட்சி தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் தான், அந்த மாதிரி தான் தேர்தல் நடந்தது. சில மாநிலங்களில் ஆட்சியை கலைக்கிறதுக்காக சட்டத்தெல்லாம் மாற்றினது காங்கிரஸ் தான், நாங்கள் ஏற்கனவே உள்ளபடி திருப்பி கொண்டாடுறோம், இதில் என்ன தவறு இருக்கு அப்படின்னு என்ற கேள்வியை தான் அவங்க வைக்கிறாங்க. பார்த்திருப்பீங்க, எதிர்கட்சிகள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, எதை கேட்டாலும் நேருதான் காரணம் என்று சொல்வதற்கு பதிலாக மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி, கேரளா எம்பி பேசியிருக்கிறது, எதை கேட்டாலும் நேரு குடும்பம் தான் இதற்கு காரணம் என்றும் நேருவின் மூலமாகத்தான் இந்த பாதிப்பு என்று நீங்க சொல்வதற்கு பதிலாக உங்க துறையிலேயே நீங்க ஒரு அமைச்சரை போட்டு நேருவால் என்னென்ன பாதிப்புகள் என்று ஒரு தனியாவே நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலான்னு கிண்டல் செய்து மிகப்பெரிய அளவுக்கு அது வரவேற்பை பெற்றிருக்கிறது. செலவை குறைக்க வேண்டும் என்பதற்காகவும் எல்லா நேரங்களிலும் தேர்தல் நடந்து கொண்ட மாதிரியே இருக்கு என்று சொல்றத நம்ம கொஞ்சம் வரலாற்று அப்படியே பின்னால திரும்பி பாருங்க. அந்த இது நம்ம 1975-77 எமர்ஜென்சிக்கு பின்னால இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த 75 வருஷத்தினுடைய நம்ம இந்திய வரலாற்றை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 10 ஆண்டுகளில் தேவையற்ற செலவை செய்யக்கூடிய ஒன்றிய அரசு தேர்தல் கமிஷனுடைய செலவுகள் ஒப்பீடு முன்னால பின்னால
அதாவது சமூக ஆடிட்டிங் சோசியல் ஆடிட்டிங் குரூப், அந்த ஆடிட்டிங் குரூப் போட்டிருக்கிற செய்தியே என்னன்னு சொன்னா, இப்ப சமீபத்துல ஒரு பாலம் இடிந்து விழுந்தது. அந்த பாலம் இடிந்து விழுந்து கிட்டத்தட்ட 189 பேர் இறந்துட்டாங்க. அது ஒரு 3 மாதத்திற்கு முன்பு நம்ம பிரதம மந்திரி திறந்து வச்சாரு. அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருந்தவர் ஒன்றிய அரசனுடைய மிக முக்கியமான மந்திரிக்கு உறவினர். அதே நேரத்தில் அந்த பகுதியில அவர் ஒரு எம்எல்ஏ பதவியிலையும் இருப்பவர். 189 பேருடைய மரணத்துக்கு காரணமான அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தியது. இப்போ 3 நாளைக்கு முன்னால அதுக்கான செலவு டீடைல்ஸ் வெளியிட்டு இருக்காங்க நாடாளுமன்ற நிதி பரிசீலனை குழு. அதுல அவங்க போட்டிருக்கிறாங்க, இந்த இடத்தை பார்வையிட்டு போட்டோ ஷூட் எடுத்ததற்கான செலவு 1, 189 பேர் மரணத்திற்கு நிவாரணமாக கொடுக்கப்பட்ட செலவு 3, மோடி இந்த இடத்தை போய் பார்ப்பதற்கு ஆன செலவு. 189 பேர் குடும்பத்திற்கு ஆன செலவை விட மோடி அந்த இடத்துக்கு போன செலவு அதிகம். இந்த மாதிரி ஒரு தனிநபர் ஆளு அங்க போய் பார்த்துட்டு வர்றதுக்கான செலவு இவ்வளவு லட்சம் இருக்கலாமா என்ற கேள்வியோட அந்த ஆடிட்டிங் குரூப் அதை வெளியிட்டு இருக்காங்க. அதை விட கொடுமை என்னன்னா, ஆடிட்டிங் குரூப் போட்டிருக்கிற 3வது கேள்வி, இந்த போட்டோ ஷூட்டிங் இருக்கு பாருங்க, அது 6.8 லட்சம் ரூபாய். இதை விட மோசமான செலவினம் உள்ள இது இருக்க முடியாது. இது ஒரு உதாரணம். 2வது உதாரணம் வரும் பாருங்க, ஒரு 9 எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள். இந்த 9 எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள்ல 6 அதானியினுடைய கம்பெனிக்கும் 3 அம்பானி கம்பெனிக்கும் நெருக்கமான கம்பெனிகள். இந்த 9 பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆயில, அதாவது இந்த சுத்திகரிக்கப்பட்ட பணியை இந்தியாவில் செய்து அதை மீண்டும் நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்பணும். இந்த 9 கம்பெனிகளும் அப்படி அனுப்பின அந்த வேலைகள்ல ஏற்கனவே கொஞ்சம் டாக்ஸ் கட்டினாங்க. அந்த டாக்ஸ் தள்ளுபடி வேணும்னு கேட்டாங்க. அப்படி தள்ளுபடியை உடனடியாக இந்த அரசு ஏற்றுக்கொண்டது மோடி 3.0 ஆட்சியில. அதுல ஆயிருக்கக்கூடிய செலவுகள் மட்டுமே 4.3 லட்சம் கோடிகள். நீங்க ஒரு மொத்த தேர்தலை 5 வருஷத்துல நடத்தினாலே இது ஆகாது. 9 முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய தள்ளுபடியை விட தேர்தலுக்கு ஆகக்கூடிய செலவு கம்மி. இன்னொன்னு, இதில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது. நீங்க 5 வருஷம் ஆட்சியில 2 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா, மீதி 3 வருஷத்தினுடைய நிலைப்பாட்டுக்கு அல்லது 6 மாசம் நிலைப்பாட்டுக்கு நீங்க ஒரே மாதிரியான அளவீட வைக்க முடியாது. 5 வருஷத்துல 4.5 வருஷம் ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இறந்துட்டாருன்னு வைங்க. இப்ப EVKS இளங்கோவன் இறந்துட்டாரு, அந்த தொகுதியை அறிவிக்கிறது கூட காலம் 6 மாசத்துக்கு மேல இருக்கும்போது தேர்தல் அறிவிக்க வேண்டும் என்பது சட்ட விதி, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அமைப்பு விதி. அதையெல்லாம் செலவுல போய் பார்க்கக்கூடியது. செலவு பண்ணாத ஒரு அரசு சொன்னா பரவாயில்ல, முதலாளிகளுக்கு சலுகை கொடுப்பதையே, அதில் பல லட்சம் கோடியை அனுமதிப்பதையே தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு செலவு என்று சொல்லி மக்களை திசை திருப்புகிறார்கள். அது சரியான பதில் அல்ல. இன்னும் சொல்ல போனால், அதிகாரங்கள் பறிப்பு, அதிபர் ஆட்சி முறை, ஜனநாயக குரல் சுத்தமாக நெரிக்கப்படுகிறது. ஆகவே இதை செலவோடு ஒப்பிடக்கூடாது, அரசியலமைப்பு உரிமையோடு பார்க்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் இந்த ஓட்டெடுப்பு நடக்கும் பொழுது பாஜக எம்பிக்களே வரல அப்படிங்கிறது இருக்குல்ல, அவங்க திட்டமிட்டு வரலையா இல்லை வேற ஏதாவது நிகழ்ச்சிக்கு போயிட்டாங்களா, அது எப்படி எடுத்துக்கொள்றது? நிச்சயம் பங்கேற்க வேண்டும் என்று பிஜேபி எல்லா முயற்சியையும் மேற்கொண்டது. அநேகமாக மற்ற எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி எம்பிக்கள் வருவார்கள் என்றுதான் எதிர்கட்சிகள் உட்பட நினைத்தார்கள். ஆனால் அந்த தொகுதியில, அதாவது இந்த பிஜேபி எம்பி தான் பதவி வகிக்கக்கூடிய தொகுதிக்கு போகும்போது தனக்கு எதிர்ப்பு வருமோ என்று வராமல் இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் அவங்களுக்கு வந்திருக்கிறது. அதனாலதான் அவங்க மேல விசாரணையை நடத்துவோம் என்று சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க கட்சியை விட அடிமை கிடைக்கிறாங்க பாருங்க. நாடாளுமன்றத்தினுடைய முக்கியமான சட்ட திட்டங்கள், இப்போ இந்த கஜமிஸ்தான்ல நடந்த சுற்றுப்புற சூழல் மாநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்திய பாதிப்பு சம்பந்தமான விவாதம் நடக்கும்போது கூட பசுமை தாயகம் என்ற பெயரில் தமிழ்நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ள போகவே இல்லை.
ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு விசுவாசியாக முன்னால போய் நின்னுட்டு எந்த சப்ஜெக்ட் சம்பந்தம் இல்லையோ அதை பேசுறாரு பாருங்க. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமா பேசுறாரு. அப்போ அவங்க செலவை காரணம் காட்டி திசை திருப்புவதும், விசுவாசத்தில் தன்மேல் உள்ள வழக்கை வாபஸ் செய்வதற்காக விசுவாசமாக நடக்கக்கூடிய அடிமைகள் பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் மூலம் அவங்க பெற்றிருப்பது இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சோகமான சூழல். இதை வாசகர்கள் வாக்காளர்களிடம் சொல்லக்கூடிய முயற்சியில தான் நம்ம வெற்றி பெற முடியும். மக்களவையில் நம்ம அந்த ஓட்டெடுப்பு கொடுக்கும்போது நமக்கு சாதகமாக வராது, அந்த எண்ணிக்கை நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சு எதுக்காக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? கூட்டுக்குழு ஆய்வுக்கு அது அனுப்பப்பட்டிருக்கு. அதில் எல்லா கட்சி எம்பிக்களும் அதில் இடம்பெறுவாங்களா? இடம்பெற்றால் அங்கே என்ன விவாதம் நடக்கும்? இல்லை, நீங்க ஏற்கனவே விவாதத்திற்கு உரிய ஆட்களை போட்டு அதை அந்த தேர்வு குழுவுக்கு அனுப்பினதே நாடாளுமன்றத்தில் உள்ள ஒன்றிய அரசு விரும்பவில்லை. வேற வழி இல்லாம இதை அனுப்புறாங்க. ஒரு ஒருமித்த குரல்ல அதானியை விட்டுட்டு நீங்க இந்த சப்ஜெக்ட பேசணும்ன்றது பிஜேபியினுடைய நிலைப்பாடு. அதானி சப்ஜெக்ட போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னமும் ஆங்கில தொலைக்காட்சி தொடர்கள்ல பரபரப்பான விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன. அந்த 7 பேர் மேல உள்ள எஃப்ஐஆர் சம்பந்தமா பல டைம்ஸ் நவ்ல பாத்தீங்கன்னா 22 நிமிஷம் எதிர்கட்சிகள் பேசுறாங்க. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு முந்தா நேத்தும் பைடன் ஒரு அறிக்கை விடுறாரு, ட்ரம்ப் ஒரு அறிக்கை விடுறாரு. ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராகவே பேசுறாரு. அந்த கிரீன் கார்டு சம்பந்தமான விஷயங்கள் கிட்டத்தட்ட இந்தியாவில இருந்து போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வரக்கூடிய சூழல். இதையெல்லாம் கணக்கில் கொள்ளாம அதானி சப்ஜெக்ட்ல இருந்து அப்படியே டிவியேட் ஆகி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் இந்திய மக்கள் விவாதிக்க வேண்டும் என்று நினைத்து திசை திரும்பக்கூடிய பணியை தான் பிஜேபி செய்தாங்க. அதுல வெற்றி பெறுவார்கள் என்று நினைத்தார்கள், வெற்றி பெற முடியவில்லை. எதிர்கட்சியுடைய கோரிக்கையான தேர்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்திற்கு பிஜேபி வந்துள்ளது. இலங்கை அதிபர் இந்தியாவுக்கு பிரதமர் உள்ளிட்டவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறார். நீண்ட காலமாக உள்ள பிரச்சனை மீனவர்கள் பாதிக்கப்படுவது, இந்த விஷயம் குறித்து பேசினதா சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அதாவது இலங்கையினுடைய அதிபர் வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றியை இருவிதமாக பார்த்த சூழல் நமக்கு தெரியும். ஆனா ஒரு 17 கட்சி கூட்டணி ஒன்றாய் சேர்ந்து இந்திய இலங்கையினுடைய விஷயத்துல நீங்க எப்படி செயல்படுவீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு 2 பகுதியிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மையாக முடியும் என்று அவர் சொல்லியிருக்கார். இந்திய மீனவர்களுடைய நிலை என்னன்னு சொன்னா, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான ஆட்கள் நாம ரோந்து பணியில் ஈடுபடுகின்ற கடற்படையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால உயிரை இழக்கிறார்கள். கோடிக்கணக்கான ரூபாய் அவர்களுடைய உடைமைகள் சேதமாகிறது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, மோடி கிட்ட பேசும்போதும் சரி, பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போதும் சரி, இந்திய இலங்கை மீனவர்களுக்கு அவர்கள் உடைமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு என்பதை உறுதி செய்யும் வகையில் புதிய இலங்கை அரசு செயல்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது ஒரு வரவேற்க தகுந்த நிகழ்ச்சி. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தமிழக முதல்வர் சொல்வதை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால நமக்கு இழப்பு ஏற்படுகிறது. ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டினால் இதில் நல்ல முன்னேற்றத்தை நம்மளால உறுதிப்படுத்த முடியும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.